மார்வலோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபேமிலி இப்போதைக்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரைலர் பிரேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலர் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த என்டையர் ஃபிலிமோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் இந்த ட்ரைலரே கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த வேர்ல்டு பிரேக்ன்றதுக்கான ஃபர்ஸ்ட் லுக், கேரக்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக், பவர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக், ஆக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் லுக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீசர் ட்ரைலர் உண்மையாக நல்லா இருக்கு. வாங்க பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரைலர் ஓப்பனிங்கே 4:3 ரேஷியோவில் தான் ஓப்பன் ஆகுது. ட்ரைலர் போக போக 16:9 ரேஷியோவில் இப்போதைக்கு சேஞ்ச் ஆகுது. அதான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீடைல் நோட் பண்ணீங்கன்னா, இதில் ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் 4:3 ரேஷியோவில் காமிப்பாங்க. அதே ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் 16:9 ரேஷியோவில் காமிப்பாங்க. இது உண்மை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டீல் இருந்துச்சு இந்த ட்ரைலர்ல. இது ஓப்பனிங்ல இந்த யூனிவர்ஸ் என்னமா இருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு நியூயார்க் என்னமா இருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த ட்ரைலரோட வைப் உண்மையாக சூப்பரா இருக்கு. 60s அந்த வைபை சூப்பராக மேட்ச் செக்மெண்ட் பிடிச்சிட்டாரு. இவர் தான் வாண்டாவிஷனை டைரக்ட் பண்ணது. வாண்டாவிஷன் 2 இப்போ ஃபேண்டாஸ்டிக் 4. இந்த படம் ஃபேண்டாஸ்டிக் 4க்கான ஆரிஜின் படமா இருக்க போறதுல நான் ஆரிஜினுமே டிஸ்கஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சின்னதா. ஏன்னா அதுக்கான கிளிம்ஸுமே ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. இந்த மூவி 60s தான் செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வேர்ல்டு ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் நம்ம ஃபேமஸா இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவங்க சூப்பர் ஹீரோ இருக்கிறனால ஃபேமஸா இருக்கலாம். ஆனா இவங்க சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேமஸா இருக்காங்க. காரணம் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போறது இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் தான். நம்மளோட வேர்ல்ட்ல 60sல ஸ்பேஸ் ரேஸ்ன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். அது யார் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போறான்ற ஒரு ரேஸ் அது. அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல வித்தியாசமான ரோலே பிளே பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட்ல அமெரிக்கா சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் தான் ஸ்பேஸ்க்கு போறாங்க. அவங்க காஸ்மிக் ஸ்டாமாட்டி பாதிக்கவும் பட போறாங்க. சூப்பர் பவர்ஸும் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அப்புறம் தான் ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் இந்த வேர்ல்டு இன்னும் செம்ம ஃபேமஸான ஒரு ஹீரோஸா இருக்க போறாங்க. அடுத்த சில ரீடு சூஸ்டாமும் பேக்ஸ்டர் பில்டிங்க்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து தன்னோட வீக்கெண்ட் டின்னரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேக்ஸ்டர் பில்டிங்கோட வைபே டிவியோட ஹெட் குவார்டர்ஸ் வைப் தான் எனக்கு தருது. ஏன்னா அவங்களும் பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் அந்த ஒரு பழைய டெக்னாலஜி டைம்ல தான் இருக்காங்க. அப்படியே பேக்ஸ்டர் பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் லுக் காமிக்கிறாங்க. பேக்ஸ்டர் பில்டிங்கோட லுக்குமே தரமா இருக்கு. ஆல்ரெடி இந்த பில்டிங்கான கான்செப்ட் ஆர்ட் லீக் இந்த சமயத்தில் ரெண்டுமே சேம் தான். அவன்ஸ் டவரை கம்பேர் பண்ணும்போது இந்த பேக்ஸ்டர் பில்டிங் டிசைனாக டிஃப்ரெண்டாக இருக்கு. இன்சைட் பேக்ஸ்டர் பில்டிங்ல நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ்க்கான ரெஃபரன்ஸுமே இருக்கும். இந்த ஃப்ளோரோட டிசைன் எக்ஸாக்டா நம்ம திங்க் மாதிரியே இருக்கும். அப்புறம் அங்கே ரவுண்ட் சோப்பை சுற்றி ஒரு சின்ன ஃபயர் செட்டப் இருக்கும். அதை நம்ம ஹியூமன் டச்சுக்கான ரெஃபரன்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த ஃபயர் செட்டப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பில்லரை நம்ம ரீட் ரிச்சஸா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க இந்த சோஃபா கலர் நோட் பண்ணீங்கன்னா இவங்களோட அந்த கிளாசிக் சூட் லுக்கை தான் காமிக்குது. இந்த மூவில நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 அவங்களோட கிளாசிக் சூட்டை தான் யூஸ் பண்றாங்க. அடுத்து ஹீர்பேக்கான ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிருக்காங்க. ஹீர்பேட லுக்குமே நல்லா இருக்கு. அதோட லுக் மாடர்னைஸ் இல்லாம அந்த 60sல உள்ள ரோபோட் வைப் கொடுக்குது. ஒன் சைட்ல அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி கன் ரோல் ஆகுறது ரொம்ப டிஃபரெண்டா நல்லா இருக்கு. அடுத்து ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ்க்கான பவர்க்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் சைடு வந்தோம்னா அவரோட லுக் சூப்பர் காமிக் லுக்கா இருக்கு. சிஜியை பத்தி சொன்னா டாப் நாச்சா இருக்கு இந்த இடத்துல. பழைய ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துல அது கம்ப்ளீட்டா பிராக்டிகலா அவர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது அந்த சமயத்துக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து 2015ல ஃபேண்டாஸ்டிக் 4 ரீபூட் வந்துச்சு. அதுல கொண்டு வந்து திங்க கம்ப்ளீட்டா சிஜில தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு குட் லுக் இல்ல. அது ஒரு ஆவரேஜ் லுக் தான். படமா ஆவரேஜ் கீழே படும் ஒஸ்ட் படம் மாற்று ஃபிளாப்பும் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயில திங்க பொறுத்தளவுக்கு எப்படி காமிச்சிருக்காங்க, அந்த பவர் கிடைச்ச உடனே அவர் கொஞ்சம் டிப்ரெஸ்டா சேடா தான் இருக்காரு. ஏன்னா அவரோட ஹியூமன் லுக் அவர் விட்டு போயிடுச்சு. அவர் இப்போ ஒரு ராக்கா இருக்காரு. அவர் வியர்டா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி நியூஸ்ல ஒரு குட் லுக்கிங் ஆஸ்ட்ரோனாட்னு வேற அவர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவர் அவரோட வேர்ல்டு செல்ஃபை மிஸ் பண்றாரு. அதையும் தாண்டி அவர் ஹியூமனா இருந்து பண்ண விஷயங்களை இப்போதைக்கு அவரால் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பழைய ஃபேண்டாஸ்டிக் 4 மூவில அவங்க ஒய்ஃப் வெட்டிங் ரிங்கை கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எடுக்கவே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். சேம் ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப் லீட் பண்ண முடியாதனால அவரோட லுக் மேலேயும் பவர் மேலேயும் அவருக்கு ரொம்ப வெறுப்பு வரும். ஆனா அது குடிச்சுக்க அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. எக்ஸாக்டா ஓல்டு ஃபேண்டாஸ்டிக் 4 மூவில அந்த மாதிரி தான் இந்த சீன்ல நம்ம திங்க் வேர் பண்ணிருக்க அந்த ட்ரெஸ் எக்ஸாக்டா காமிக் அக்யூரேட்டா இருக்கும். பழைய ஃபேண்டாஸ்டிக் 4 மூவில கூட நம்ம திங்க் இதே மாதிரி வேர் பண்ணிட்டு திரிவார் ஒரு சமயத்துல. ஆக்சுவலா அவர் ஒரு ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் அவர் ஹாப்பியா இருக்க மாதிரி தான் ட்ரைலர் இன்னும் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. பேக்ஸ்டர் பில்டிங்ல ஹாப்பியா குக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த லுக் அக்செப்ட் பண்ணி அவரோட பவர் அவர் புரிஞ்சிருப்பாரு அந்த சமயத்துல. அடுத்து சூஸ்டாம் சைடு வந்தோம்னா அவங்களோட ரெண்டு பவருமே காமிச்சிருக்காங்க. இன்விசிபிள் பவர் அண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ற ரெண்டு பவருமே காமிச்சிருக்காங்க. அதுல ஃபோர்ஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ற அந்த ஒரு பவர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீடைலே இருக்கு. சூஸ்டாம் ஃபோர்ஸ் ஃபீல்ட் யூஸ் பண்ண ஒரு சீக்வன்ஸ்ல லைட்டோட ஸ்பெக்ட்ரம்ல இருக்க கலரே விஎஃப்எக்ஸ் மூலமா சூப்பர் டீடைலா காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ஜானி ஸ்டாம் ஹியூமன் டச்சா மாற அந்த லுக்குமே காமிச்சிருக்காங்க. அந்த ஃபயர் ஃபார்ம் லுக்குமே இன்னும் சூப்பரா இருக்கு. அடுத்து அவரோட ஃப்ளைங் சீக்வன்ஸுமே நல்லா இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் இருக்கு. இந்த சீன்ல நம்ம தான் பவரோட லிமிட்டட் டெஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸ்பேஸ்க்கு போர்ட் இருக்குறாரு அயன்மேன் மாதிரியே. அயன்மேன் எப்படி ஒரு ஐசிங் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாரோ எக்ஸாக்ட்டா நம்ம ஜானி ஸ்டாமும் அதே ஐசிங் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாரு. அது நம்ம ஜானி ஸ்டாமோட பேட்டர்ன் நோட் பண்ணவே தெரியும். ஐஸ் வேப்பரைஸ் ஆகுற மாதிரி. ஆல்ரெடி இதே சீனை நம்ம கிறிஸ் எவன்ஸ் ஹியூமன் டச்சுமே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட சேம் தான். அடுத்து இதே சீன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஜானி ஸ்டாம் நார்மலா ஒரு ட்ரெஸ்ல ஃபயர் ஃபார்ம் எடுக்கிறாரு. ட்ரைலர்ல காமிச்ச 2-3 ஷாட்லயுமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பவர் கிடைச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கதை நடக்கிறதுனால ஜானி ஸ்டாமோட பவருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நம்ம ரீடச்சஸ் ரெடி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஜானி ஸ்டாம் யாரையும் சேஸ் பண்ணிட்டு பறக்கிற மாதிரி தெரியுது. மேபி சில்வர் சஃபரா இருக்கலாம். ஆனா அவர் அந்த இடத்துல யாரை சேஸ் பண்ணிட்டு பறக்குறான்றத ஹைட் பண்ணிருக்காங்க. பெருசா காமிக்கல. மால் இந்த ட்ரைலர்ல ஏமாத்துற விஷயத்துல ஸ்டில் கிங் தான். இங்க கிங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? படம் ரிலீஸ் ஆகிற ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரோமோலையும் ஸ்பாயில் பண்ணிடுவான். ஓவரால் இந்த ட்ரைலர் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி வைஸா குவாலிட்டியா இருக்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம பாக்குறோம். எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா ரீடோட பவர் எந்த இடத்துலயுமே அவங்க காமிக்கல. மேபி ரீட் ரிச்சஸோட விஎஃப்எக்ஸ் சுத்தமா கம்ப்ளீட் ஆகாம இருக்கலாம். அதனால இந்த ட்ரைலர் அவங்க ஆட் பண்ணாம இருக்கலாம் அந்த சீக்வன்ஸ். அதுக்கு பதிலாக ரிசர்ச் பண்ற மாதிரியான சீக்வன்ஸை இந்த ட்ரைலர்ல வச்சிருக்காங்க. அவர் போர்ட்ல ஒரு சில விஷயங்களை டெரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த
போர்டை நோட் பண்ணீங்கன்னா நம்ம ரீடுக்கு மல்டிவர்ஸ் போர்ட்டல் ஒரு கேட்டுக்கான அந்த டெக்குக்கான ஐடியா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவில இந்த வேர்ல்டு அழிஞ்சு இந்த ஃபேண்டஸ்டிக் வேர்ல்டு இங்கேருந்து 616 டிராவல் ஆகி போவாங்கன்ற மாதிரியும் ரூமர்ஸ் இருக்கு. வாட்சர் இந்த படத்தில் அப்பியர் ஆவாருன்னு சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படத்தில் டாக்டர் டூமோட அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 80% கன்ஃபார்ம் இருக்கு. மேட் ஷாக்மேன் டீமே காமிக்கான இந்த ஒரு கொஸ்டினை கேட்டதுக்கு இந்த படத்தில் டூம் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு கேட்டதுக்கு அவர் இருப்பாருன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல படம் பாருங்கன்ற மாதிரி போயிட்டாரு. பாப்போம் டாக்டர் டூம் இந்த படத்தை தவிர்த்து வேற எங்கேயுமே இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அடுத்து ஃபைனலி காஸ்மிக்கோட பிக் த்ரெட்டை இப்போதைக்கு இந்த படத்தில் காமிக் எக்ரோட் ஜெயிண்ட் லோக்கில் காமிச்சிட்டாங்க. கேலக்டஸோட நிழல் நியூயார்க் மேல உழுது. கேலக்டஸ் அப்படியே பேக் சைட்ல இருந்து காமிக்கிறாங்க. மற்றபடி ஒரு கேலக்டஸோட ஃபுல் லுக்கை இவங்க ரிவீல் பண்ணல. ஆனா காமிக் ஆன்டிஸ்ல அவரோட கண்ணை காமிச்சிருந்தாங்க. இப்போ கேலக்டஸ் பூமிக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் அவர் பசிக்குதுன்னு பூமியை சாப்பிட வந்திருக்காரா? இது ஆக்சுவலா கேலக்டஸ் பண்ற ஒரு வேலை. ஆனா இன்னொரு ரூமர் என்ன சொல்லுதுன்னா நம்ம சூஸ்டம் இந்த மூவி பிரெக்னெண்டா இருப்பாங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் பிறப்பாராம், அவருக்காக தான் கேலக்டஸ் வந்திருக்க மாதிரி ஒரு ரூமர் சொல்லுது. மேபி சூஸ்டம் இந்த மூவி பிரெக்னெண்டா இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் கூட ட்ரெய்லர்ல நம்மளுக்கு மறைச்சிருக்கலாம். ஏன்னா பல மாசமா இது சம்பந்தப்பட்ட ரூமர் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலா நம்ம கேலக்டஸ்க்கு ஃபர்ஸ்ட் சேனல் கூட ஒரு பூமிக்கு வந்திருக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆனா கேலக்டஸ் லுக் வைஸா சும்மா குவாலிட்டியா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த ஃபுல் ஃபீச்சர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அவரோட ஃபுல் லுக்கும் நம்மளுக்கு காமிக்கப்படும். பழைய ஃபேண்டஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம கேலக்டஸ் ஃபுல் லுக்ல பாத்துருக்க வேண்டியது. அங்க பட்ஜெட் அடிச்சதுனால ஈஸியா கிளவுட் லுக்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கதையை வேற, பட்ஜெட் வேற லெவல்ல மாலை இங்க போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்காத ஒரு கேரக்டர் சில்வர் சர்ஃபர் தான். ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சர்ஃபர் தான் இந்த படத்துல அப்பியர் ஆக போறது. அது ஷெலபில் வெர்ஷன். ஜூலியா கார்னர் தான் சில்வர் சர்ஃபரா ப்ளே பண்ண போறாங்க. இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த ட்ரெய்லர்ல காமிக்கப்பட்ட ஒரு சில ஷாட்ல நியூயார்க் நோக்கி ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது. அது நோக்கி நம்ம ஹியூமன் டச் பறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அது யார் வேலையா இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு கேலக்டஸ் ஆர் சில்வர் சர்ஃபரோட வேலையா தான் இருக்கணும். அடுத்த நியூயார்க் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஃபேண்டஸ்டிக் ஃபோர் பஸ்ல யாருக்கும் ஃபைட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அது யார் நம்மளுக்கு காமிக்கல, அது கேலக்டஸா தான் இருக்கணும். இதுல ஃபேண்டஸ்டிக் ஃபோர் அவங்களோட காரை யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. இது ஃப்ளையிங் காரா எனக்கு தெரிஞ்ச இந்த மூவில ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி காமிக்கல இந்த காரை ஃப்ளையிங் காரா காமிச்சிட்டாங்க. அடுத்து ஃபேண்டஸ்டிக் ஃபோர் டீம் நீங்க நோட் பண்ணி எல்லாரும் கையில ஒரு வாட்ச் வேர் பண்ணிருக்காங்க. அந்த வாட்ச் லுக்குமே லைட்டா ஹியர் பீம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ் அது ஆக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். அடுத்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்ல ஃபேண்டஸ்டிக் ஃபோர் டீமை காமிக்கிறாங்க. அது அவங்களோட கிளாசிக் சூட்ல. அந்த டீம்ல நம்ம ரீடோட சூட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா அவர் தான் அந்த டீமோட லீடர். இந்த டீம் அப் ஷாட்டோட இந்த ட்ரெய்லரும் முடியுது. இந்த பிரேக் டவுன் நான் முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெய்லர் என்டையராவே இந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் இருக்கு. மற்றபடி அவங்க வேற எதுவுமே ரிவீல் பண்ணல. அடுத்த ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ட்ரெய்லர் மட்டும் கண்டிப்பா நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா பை கைஸ்.